ஹாய் ஹலோ வணக்கம். சிறுகடி காசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம முத்து இருந்துட்டு விஜயா மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்த கயிறை வந்து அவங்க அப்பா கையில் கட்டி விட்டுறாரு. அதை விஜயா பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அது வந்து பார்த்ததுமே எப்படியாவது கழட்டி ஆகும்னு சொல்லிட்டு கழட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு எதுக்காக இப்படி பதறீங்க, அப்போ ஏதோ இதில் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த விஷயமே இல்லை, இது ஏன் மனோஜ்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்போ உன் பெரிய பையன் மட்டும் நல்லா இருக்கணுமா, அப்போ அப்பா நல்லா இருக்கக்கூடாதா, இது அப்பா கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், நம்ம விஜயாவுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது. அது எப்படியாச்சும் கழட்டணும்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து கழட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மனோஜ் வந்ததுமே மனோஜ் கையில் கட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரோகிணியும் ஒரு கயிறு வாங்கிட்டு வராங்க. நம்ம மனோஜ் கையில் எப்படியாவது இதை கட்டணும்னு சொல்லிட்டு தூங்குற போது நம்ம மனோஜ் கையில் வந்து நம்ம விஜயா கட்டின கயிறை கழட்டிட்டு நம்ம ரோகிணி கொண்டு வந்த கயிறை வந்து கட்டி விட்டுடுறாங்க. கட்டி விட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு ஷர்ட் அயன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அயன் பண்ணிட்ட உடனே அதை வந்து அப்படியே வச்சுட்டு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே நம்ம மனோஜ் வந்து குளிச்சுட்டு வராரு. ஷர்ட் எடுக்கலான்னு பார்த்ததும் நம்ம மனோஜ் வந்து கையை சுட்டுக்கிறாரு. ஐயோ எம்மான்னு சொல்லிட்டு கத்தவும், நம்ம ரோகிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இப்படியே வச்சுட்டு போயிருக்க, ஒரு வேலையை செஞ்சால் உருப்படியாக செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், நம்ம விஜயா இருந்துட்டு அந்த நேரம் வராங்க. ஒரு வேலையை கூட உனக்கு உருப்படியாக செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மனோஜ் இருந்துட்டு உனக்கு என்ன இங்கே வேலை, நான் என் பொண்டாட்டியை கத்துறேன், என் பொண்டாட்டியை கேட்குறேன், உங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து நம்ம மனோஜ் திட்டி விட்டுறாரு. நம்ம விஜயாவுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன இது, நம்ம வந்து ரோகிணியை பிரிக்கிறதுக்கு பிளான் பட்டா இவன் ரோகிணி கூட தான் ஒட்ட பார்க்குறானே, என்ன இது, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்து நம்ம ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ கயிறு கட்டுறது வந்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சதும் நம்ம மனோஜ் நல்லாவே பேசுறாரு. பேசிட்டு இனிமே நம்ம ஒன்னாவே இருக்கலாம், நீ கடைக்கு எப்போ போல வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், நம்ம விஜயாவுக்கு ஷாக்கிங் ஆயிடுது. விஜயா வந்து இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீரியலுக்கான ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.